இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவில் நாம் எந்த ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாதந்தோறும் பார்த்துட்டு வரோம். ஒரு மாதத்துக்கும் அந்த மாதத்திற்கு உங்கள் ராசிக்கான உங்களுடைய தொழில், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய காதல், திருமண சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், நிதி நிலைமை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலாக எப்படி இருக்கும், முதியவர்களுக்கு எப்படி இருக்கும், இப்படி நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஒரு தரப்பினருக்கும் ஜென்ரலான ஒரு ரீடிங் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதத்திற்கு உங்கள் ராசிக்கு முருகர் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜஸும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதே தான் இந்த வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் வரப்போகுது, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய சிறப்பான மெசேஜ் என்ன, இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய ரீடிங் பாருங்கள், முருகர் தரக்கூடிய மெசேஜ் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த மார்ச் மாதத்திற்கான வேண்டுதல்கள், விஷஸ் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம். ரிஷப ராசி, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வேலை, தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிஷப ராசி, உங்களுடைய வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு உத்வேகமான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். ஃப்யூச்சருக்கான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. உங்களுடைய வேலை, தொழில் வந்து எப்படி இருக்கணும் ஃப்யூச்சரில், ஒரு 10 இயர்ஸ் கழித்து நான் இந்த பொசிஷனில் இருக்கணும், என்னுடைய தொழில் இப்படி இருக்கணும், அதற்கான ஒரு முடிவுகள் வந்து எடுப்பீங்க. அண்ட் இது வரைக்கும் மந்த நிலையிலே உங்களுடைய வேலை போயிட்டு இருந்ததுன்னா, ஸோ இனிமேல் அந்த ஒரு மந்த நிலை இருக்காது. ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வந்து இருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வேலை, தொழில் ரீதியாக கிடைச்ச எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்கிற விதமாக நன்றி உணர்வோடு இருப்பீங்க. இன்னும் சிறப்பாக செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவீங்க. அண்ட் ஃப்யூச்சருக்கான விஷயங்களையும் இந்த மார்ச் மாதமே நீங்கள் வந்து அதையும் செய்வீங்க. ஸோ பழைய விஷயத்தையும் முடிப்பீங்க. பழைய ஒர்க்ஸ் முடித்து ஃப்யூச்சருக்கான ஒர்க் ப்ராஜெக்ட் அதற்கான விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். அண்ட் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க. தொழிலும் வேலையும் உங்களுக்கு அந்த சூழலுமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலையோடு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அந்த விஷயங்களையும் உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசி, உங்களுடைய லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ லவ், மேரேஜ் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பொறுப்பு எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுவீங்க. அந்த பொறுப்புகளை தட்டி கழிக்க மாட்டீங்க. நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னர்கிட்ட கூட நீங்கள் அந்த பொறுப்பை எதிர்பார்க்குறீங்க. அவங்க வந்து லீட் எடுத்துக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சார்ட் அவுட் பண்ண லீட் எடுத்துக்கணும், பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ அது அவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது எஸ்பெஷலி நீங்கள் பெண்களாக இருக்கும் போது ஆண்கள் சைட்லேருந்து, உங்களுடைய பார்ட்னர் ஆண் சைட்லேருந்து அந்த பொறுப்புணர்வோடு செயல்படுறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். கமிட்மெண்ட் எடுத்துப்பாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி லாங் லாஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறது, அதற்கான சேஃப் அண்ட் செக்யூர் என்னெல்லாம் பண்ணலாம், அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் என்ன செய்யலாம், என்ன டீல் பண்ண முடியும். ஸோ எல்லாமே இது வரைக்கும் இமோஷ்னலாக போயிட்டு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா போயிருந்தாலும் இந்த மார்ச் மாதம் ப்ராக்டிக்கலான விஷயங்களில் டீல் பண்ணுவீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அது ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட்டை வந்து கொடுக்கும், ஒரு பொறுப்புகள், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கொடுக்கும். ஸோ அப்படியான ஒரு மூமெண்ட்டு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் நடக்க இருக்குது. ரிஷப ராசிக்கு ஃபினான்ஷியல், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இந்த மார்ச் மாதம் உங்களால் பார்க்க முடியும். அது எந்த மாதிரியான காரியங்களாக இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் எடுத்து வைப்பீங்க. அண்ட் உங்களோட வந்து யாராவது கை கோர்ப்பாங்க. உங்களுடைய வருமானம் அதிகப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை பொருளாதார உயர்வை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ யாராவது உங்களோட ஒரு பர்சன் கை கோர்ப்பாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன் பாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ பிளான் பண்ணி அதை மூவ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இந்த மாதம் அந்த பிளானிங்ஸ், அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் பொருளாதாரம் அந்த மந்த நிலை இருந்ததுனாலும் சரி, டவுன்வேர்ட்ஸில் போயிருந்தாலும் சரி, இனிமேல் வந்து அப்வேர்ட் போகும். ஸோ இனிமேல் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். அதற்கான விஷயங்கள் இந்த மாதம் வந்து நடக்கும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு புதிய தொடக்கத்திற்கான மாதமாக இருக்கும், சாலிடான தொடக்கத்திற்கான மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எங்கே இருந்தாவது ஒரு ஆஃபர் வரும், அந்த ஆஃபரை நீங்கள் லைக் இன்டர்வியூ மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அதை அட்டென்ட் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஆஃபராக கூட இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போதே சில பேர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஆஃபர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க போகுது இந்த மாதம். நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸ் சார்ந்து ஏதாவது ஒரு நியூ பிகினிங்கை, சாலிடான நியூ பிகினிங்கை இந்த மாதம் கொடுப்பீங்க. அப்படி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை ப்ராக்டிக்கலாக செய்யும் போது கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு பணம் ரீதியாகவும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். அப்போது அந்த இழுபறியாக இருந்த நிலுவையில் இருந்த படிப்பு சார்ந்த காரியங்களை நீங்கள் இந்த மாதம் வந்து செயல்படுத்துவீங்க அப்படின்னு இருக்குது. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ முதியோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சர்ப்ரைஸான மாதமாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஒரு நியூ பிகினிங், இமோஷ்னல் நியூ பிகினிங் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஓகே, இப்போ உணர்வு பூர்வமாக மனப்பூர்வமாக நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே நல்லா இருக்கிறது போதும், இதில் நிம்மதியை நான் தேடிக்கிறேன், இப்படியான ஒரு மனநிலைக்கு போவீங்க. சில பேருக்கு வந்து உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து, உரிய நபர்கள் கிட்டேருந்து ஒரு ரீகன்சிலேஷன், ரீயூனியன் இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய சில்ட்ரன்ஸ் கிட்ட, உங்களுடைய பசங்க கிட்ட சேர்றது, பேசுகிறது, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுகிறது, உங்கள் நண்பர்கள் கிட்ட பேசுகிறது, இப்படியான ஏதாவது ஒரு ரீயூனியன், மனசுக்கு இதமான ஒரு சூழலை தரக்கூடிய ரீயூனியன் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ முதியவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மனம் ரீதியாக ஒரு அமைதியும் சந்தோஷமாக இருப்பீங்க. ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு முருகர் தரக்கூடிய சிறப்பான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் போகுதுன்றத பார்க்கணும். அண்ட் அந்த காரியம் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டே வந்து சோர்வடைஞ்சு, இல்லை எனக்கு வேண்டாம், நான் வந்து அதை கிவ் அப் பண்ணிக்கிறேன், நான் வெளியே வந்துடுறேன், இது எனக்கு செட் ஆகாது, இப்படியான எந்த ஒரு போக்கும் உங்கள் செயலில் இருக்கக்கூடாது. அதுவும் இந்த மாதம் குறிப்பாக. ஸோ இந்த மாதம் நீங்கள் எதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தைரியமாக, தெம்போட, உற்சாகமாக செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கு வரக்கூடிய எந்த விதமான ஒரு எதிர்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை தடைகளாக இருக்கட்டும், அதற்கு தயாராக இருங்க. அதை கிளியர் பண்ண என்ன பண்ணலான்ற மாதிரி தயாராக இருங்க. ஸோ தடைகளை பார்த்து பயந்துட வேண்டாம், பின்வாங்க வேண்டாம், முன்வைத்த கால பின்வைக்க வேண்டாம். ஸோ இதை வந்து முருகரை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த காரியங்களில் இறங்கணும். முருகர் கண்டிப்பாக நீங்கள் அந்த காரியத்தை நிறைவடைகிறதுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நேர்களே, இந்த ரீடிங்கில் இந்த மார்ச் மாதத்திற்கு உங்களுக்கான சிறப்பான பலன்கள் பார்த்தோம், ஒரு தரப்பினருக்கும். அண்ட் முருகர் தரக்கூடிய சிறப்பான மெசேஜும் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் மனம் நிறைவடைஞ்சிருக்கும். அண்ட் இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், விஷஸ் இந்த மார்ச் மாதத்திற்கு எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு. அண்ட் இரவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.